இங்க நம்ம ஹீரோ அர்ஜுன் அவரோட ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு அவரோட லவ்வர் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்திருப்பான். ரொம்பவும் எமோஷனலா அவளை லாஸ்டா ஒரு வாட்டி பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். அப்ப அந்த பொண்ணோட அம்மாவும் அவனை பாத்துருவாங்க. நேரா அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு அந்த பையன் இங்க வந்திருக்கா, ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போறான். இப்ப அவரும் அந்த ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் ஆகாத மாதிரி அர்ஜுன் கிட்ட போய் பேசுவாரு. நான் இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையை என்னோட பொண்ணை சந்தோஷமா பாக்குறது மட்டும்தான், அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன தைரியத்துல நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த, ஒழுங்கா கிளம்பி போயிட்டுன்னு சொல்லி மிரட்டுவாரு. அதை கேட்டுட்டு இப்ப அர்ஜுனுமே ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு அங்க வந்து கிளம்பிடுவா. அர்ஜுனோட லவர் பிரியாக்குமே அவன் வந்திருக்கான்னு சொல்லி நியூஸுமே போகுது. அவளும் அர்ஜுனை பாக்கிறதுக்காக வேக வேகமா கிளம்பி வெளியே வருவா. இன்னொரு பக்கம் அர்ஜுனோட ஃப்ரெண்டுமே அவனை தேடிக்கிட்டு இருப்பான். ஆனா அர்ஜுன் ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு வேக வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்பி போயிடுவான். அவன் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துட போறான்னு சொல்லிட்டு அர்ஜுனோட ஃப்ரெண்டுமே பின்னாடியே ஓடுவான். ஆனா அர்ஜுன் வண்டியை நிறுத்தாம நான் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் இந்த லைஃபே நமக்கு வேணான்னு போயிட்டு சூசைட் பண்ண முடிவு எடுத்துருவான். அப்ப அவனோட ஃப்ரெண்டுமே கால் பண்ணி, நான் உனக்காக பீர்லாம் வாங்கி வச்சுட்டு ரெடியா இருக்க, தயவு செஞ்சு கிளம்பி வாடா, அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், முகூர்த்தமும் முடிஞ்சிருச்சு, உனக்காக நான் இருக்கேன் வாடான்னு சொல்லி கூப்பிடுவான். ஆக்சுவலா அர்ஜுன் கட்டிட்டு இருக்க வாட்ச் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது கொடுத்த வாட்சா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த வாட்ச் எதுக்குன்னு சொல்லிட்டு இப்ப அந்த வாட்ச் தூக்கி போட்டுறான். இப்ப அவனோட பர்ஸ்லயுமே அந்த பொண்ணோட போட்டோவுமே இருக்குது. அந்த போட்டோவை அங்க தூக்கி போட்டுட்டு இப்ப அவனுமே சூசைட் பண்ண போவான். அப்ப திடீர்னு கீழே விழுந்த பர்ஸ பாக்குறான். அதுல அவனோட அம்மா போட்டோ பார்த்தது ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். நம்ம எதுக்கு ஏதோ ஒரு பொண்ணுக்காக எல்லாம் சூசைட் பண்ண போகணும், நம்ம மேல உயிரே வச்சிருக்க நம்ம அம்மாவை நினைச்சு பார்த்ததும் அவனுக்கு மனசே மாறிடுது. இப்ப அவனோட அம்மாவுமே கால் பண்ணி, எங்கடா இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வர, நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவனும் அழுதுகிட்டே கண்டிப்பா நான் வரமான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு கிளம்பி போறான். அவனோட அம்மா பார்த்ததும் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, வாமா நம்ம 2 பேரும் வெளியே போலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இப்போ ஒரு 4 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அவன் எந்த இடத்துல சூசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோனோ அதே இடத்துல அவனோட பையனை கூட்டிட்டு வந்து அவனோட லைஃப் ஸ்டோரிய சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப அர்ஜுனோட வைஃப்மே அவங்கிட்ட, வருஷம் எதுக்குதான் நீ இங்க கூட்டிட்டு வரேன்னு தெரியல, ஏன்னா என்னோட புது வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சதே இந்த இடத்துல இருந்துதான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாவே கிளம்பி போவாங்க.